காப்பீடு திட்டத்துல இன்சூரன்ஸ் வந்து அரௌண்ட் 14 கோடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 277 கிராமத்துக்கு முழுமையா இன்னும் சேரல. அது கூட நீங்க நன்றி தெரிவிச்சு பழக போட்டோம்னா ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஜனவரி மாசம் 16, 17, 18 அழிஞ்சு போனதுக்கு 62 கோடி இன்னும் நீங்க கொடுக்கல. அப்ப இன்சூரன்ஸ் கொடுத்ததுக்கு நீங்க போர்டு வச்சீங்கன்னா, அப்ப நான் அடுத்த போர்டு வந்து வைக்கலாம். எப்படி இருக்கலாம் கேட்டீங்கன்னா, நான் 62 கோடி கொடுக்கல. இப்ப அதுக்குள்ள நாங்க 11 மாசமா காத்திருக்கோம். அந்த மாதிரி தயவு செய்து மாவட்ட ஆட்சியாளர் ஆபீஸ்ல இந்த போர்டு வைக்கிறது அனுமதி பண்ணாதீங்க. போர்டு பாருங்க, என்ட்ரன்ஸ்ல பெரிய பேனர் கட்டி வச்சிருக்காங்க. போட்டோ போட்டிருக்காங்க. நாங்க ஒரு போட்டோ போட்டு வச்சிருக்கோம். 63 கோடி வாங்கி கொடுக்கலன்னு. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கமலக்கண்ணன், இது குறித்த விவரங்களை இன்னைக்கு பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நேற்று மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி தாலுகா பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு விவசாயிகள் பங்கேற்று தங்கள் குறைகளை கூறி மனுக்களை அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். இதில் விவசாயிகளை வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், கோடைக்காலம் துவங்கியவுடனே வாய்க்கால்களை விவசாயிகளின் முன்னிலையில் தூர்வார வேண்டும். ஆனால் தண்ணீர் திறக்கும் போது வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வாய்க்கால்கள் தூர்வாராமலேயே முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு காப்பீடு செய்த 23,733 விவசாயிகளுக்கு மாநில அரசின் பங்கு தொகையாக ரூபாய் 13,90,00,000 தொகையினை விடுவித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து விவசாயிகள் சார்பில் வைக்கப்பட்ட பேனருக்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் காப்பீட்டு பணம் கொடுக்காமலேயே நன்றி தெரிவித்து பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதை உடனடியாக அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறிய மழையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 62 கோடி நிவாரண தொகையை வழங்காதது குறித்து பேனர் வைப்போம் என்று விவசாயிகள் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு சொல்லியுள்ளது. ஆனால் மின்சாரத்துறையினர் மின் இணைப்பு கொடுக்க மறுக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10 வகையான நெல் ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நெல் ரகங்கள் எவ்வளவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது என்று கணக்கீடு செய்து வெளி மாநில நெல் கொள்முதலை தடுத்து நிறுத்த முடியும் என்று அதிகாரிகளுக்கு கூட்டத்தில் குறைகளை சுட்டிக்காட்டிய பேசிய டெல்டா பாசன விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் ஆலோசனை கூறினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பேனரை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஓவியா, விவரங்களுக்கு நன்றி கமலக்கண்ணன்.